இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஒரு சிக்கன்ல எவ்வளோ புரோட்டீன் இருக்கோ, அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த வெஜிடபிள்ல வந்து புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பீர்க்கங்காய் தான் பீர்க்கங்காய் வந்து ஒரிசால வந்துட்டு உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய் பிளஸ் கடலப்பருப்பு போட்டு ஒரு மசாலா மாரி கிரேவி பண்ணுவாங்க. அதுதான் பண்ண போறேன். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். பீர்க்கங்காய் வந்து மேல தோல் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். जनी है ना आलू पक्की की गोटे मसाला पक्की की କରିବା ପାଇଁ ଯାଉଛି ସେ ବୁଟ ଡାଲି ସାଙ୍ଗରେ ଆପଣମାନେ ବି ମୁଁ କେମିତି ଷ୍ଟାଇଲରେ କରିଛି ଆପଣମାନେ ବି କରିକି ଦେଖନ୍ତୁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏଇଟା ସେଇଟା ପାଇଁ ନା ଭଲ ஃப்ரெஷ் ରହିବା ପାଇଁ ଦରକାର ଚୁପା କାଢିକି ସେଇଟା கட் କରିବା ପାଇଁ ଦରକାର பீர்க்கங்காய் நீங்க பண்றீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த தண்டு மாதிரி இருக்கும்ல அதை உடைச்சிட்டு ஒரு வாட்டி நீங்க நாக்குல கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கசக்கிற மாதிரி இருந்தா அதை யூஸ் பண்ணாம இருந்தா நல்லது கசக்காம இருந்ததுன்னா தோல் எடுத்துட்டு சீவிட்டு கட் பண்ணி பண்ணலாம் ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நம்ம பார்க்காம போட்டோம்னா குழம்பே வந்து கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த காய் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம செக் பண்ணிட்டு போட்டால் நல்லா இருக்கும் கடலப்பருப்பு வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சாச்சு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுடலாம் கடலப்பருப்பு ஒரு 5-6 விசில் விடும்போது உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துடும் இது வந்து நார்மலா பண்ற பருப்பு குழம்பு மாதிரி இருக்காது ஒரு மசாலா அரைச்சி போட போறோம் நம்ம அதனால செம்ம டேஸ்டியா இருக்கும் இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க नॉर्मल हम डाली कोरिबना बोट डाली आलू पकी जनी सेमती नहीं गोटे मसाला कोरिकी कोरिबो पे जाउची बढ़िया टेस्ट आसीबो लूण टिके हल्दी टिके पकीबो पे दरकार गोटे तेज पत्ता भी पकीबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो मु तेज पत्ता ना तरकारी कोरिबा टाइम रे भी पकीबो एबे डाली संग सिजिकी तापर काडिबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அது கூட ஒரு பிரியாணி இலை போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது மசாலா வந்து என்னன்னா ஒரு கொஞ்சமா தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் இல்லாம தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் தக்காளி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நல்ல ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா அரைச்சிக்கலாம் அரைச்சு அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ண போறோம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நான் அது கூடவே வந்துட்டு நம்ம வெங்காயம் இல்லாம பண்ண போறதுனால அந்த டிக்க गोटे सुखिला लंका गोटे जिंजर ए सब पकीकी बोलो पेस्ट करबा पे दरकार बिना प्याजर करबा पे जाउची सेटा पे तेल पकीकी टिके जीरा गोटे सुखिला लंका पकीकी तेल बोलो गरम होगला टाइम रे आम मसाला ना बोलो फाइन पेस्ट करके रखिबा पे दरकार सेटा मिक्स करके तेल रे बोलो फ्राई करबा पे दरकार இது பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணாம பண்றதால நம்ம போட்டிருக்க வந்து தக்காளி இஞ்சி ஒரு 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சமா வந்துட்டு ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் அதை போட்டுட்டு எண்ணெயில நல்லா வதக்கிடலாம் நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் இதில் போட்டு அரைச்சதால அந்த கிரேவியே வந்து ஃபுல்லாக ரெட் கலராக இருக்கும் உப்பு போட்டுட்டு நம்ம பீர்க்கங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது தனியாக வேக வைக்க வேணாம் இந்த மசாலாலே வேக வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணுற கடலப்பருப்பு கூட்டு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக வந்துட்டு தனியா பவுடர் நான் போட்டிருக்கேன் தனியா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே அந்த குழம்போட கலர் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போடாமல் அழகாக சூப்பராக வந்துடும் இது வந்து ஜீரகமும் தனியாகவும் நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன்ல அதோட மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா எதுவும் யூஸ் பண்ண வேணாம் ஜீரக பவுடர் மட்டும் கொஞ்சம் போட்டோம்னா போதும் காரமும் கரெக்டாக இருக்கும் தெல்ல ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெளியே வந்தோடனே நம்ம வந்து பீர்க்கங்காயை போட்டுடலாம் ଆଉ ବିନା ପିଆଜର କରିବା ପାଇଁ ଯାଉଛି ସେଇଟା ପାଇଁ ଜିରା ନାଇକି ଧନିଆ ପାଉଡର ନା ଆମ ଫ୍ରାଇ କରିକି ପାଉଡର କରିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ଟିକେ ଲୁଣ କରେକ୍ଟରେ ପକେଇବ ରାଗ ପାଇଁ ଅଲରେଡି ଆମ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛେ ଆଉ ରାଗ ଦରକାର ଟାଇମରେ ଆଉ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ମିକ୍ସ କରିବ ତରକାରୀରେ କିଛି ଆଉ ମସଲା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ବୋଲ ରେଡ୍ କଲରରେ ତେଲ ସବୁ ବାହାରିବା ଟାଇମରେ ଟିକେ ରାଗ କମ ରହିବ டைம்ல காஷ்மீரி சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணுற டைம்ல ठीक ରହିବ காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க காஷ்மீரி சில்லி பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீர்க்கங்காய் குழம்பு வந்து கூட்டு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதா வச்சிருக்கோம்ல அதை இது கூட போட்டுட்டு சிம்ல வச்சு நல்லா வேக வச்சிடலாம் நீங்க இதே மாதிரி பொடலங்காவும் பண்ணலாம் சொரக்காவும் இந்த ஸ்டெப்லயே பண்ணலாம் வெங்காயம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெங்காயமே வேண்டாம் அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இது ଆଉ ମସଲା ବୋଲ ତେଲ ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ରେ ଏ ସାଙ୍ଗରେ ଆମେ ଜହ୍ନି ନା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଜହ୍ନି କରିବା ଜାଗାରେ ଆମେ ଲାଉ ବି କରିପାରିବ ଆଉ ଲମ୍ବା ଲମ୍ବା ସ୍ନେକ୍ ଗାର୍ଡେନ ସେଇଟା ବି କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ସିମ୍ରେ ରଖିକି
ସିଜନି ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ବୁଟ ଡାଲି ବେଶୀ ପକିବା ନାହିଁ, ମିଡ଼ିୟମରେ। ଆଳୁ ବି ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆମ ଘରେ ଆଳୁ କିଏ ଖାଇବେ ନାହିଁ, ପିଲାମାନେ ବି ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଖାଇବା, ଏମିତି ସିଝିବା ଟାଇମ୍ରେ ଖାଇବେ ନାହିଁ। ତରକାରୀ ଭଲ ଟେଷ୍ଟ ଆସିବ କହିକି ଗୋଟେ ଆଳୁ ପକେଇ ଦେଉଛି ମୁଁ। பீர்க்கங்காய் ஃபுல்லா வெந்துச்சு. கலர் கூட பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம கடலப்பருப்பு போட்டுட்டு ஒரு மாதிரி சாம்பார் கூட்டெல்லாம் பண்றதை விட இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு வேக வச்சுட்டோம்னா அது நல்லா வெந்துட்டோடனே குழஞ்சிட்டோடனே கரெக்டா இருக்கும். கடலப்பருப்பும் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம்ல, அந்த பிரியாணி இலை எடுத்துடலாம். இதை மட்டும் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப தண்ணியும் இல்லாம ரொம்ப திக்கும் இல்லாம சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போறோம் நம்ம. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெண்டுமே கடலப்பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிட்டு பேஸ்ட் மாதிரி ஆன மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. நல்லா வெந்துட்டு இருக்கணும் சாஃப்டா. அது கூடவே வந்துட்டு கையில அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா பவுடர் மாதிரி ஆகிற மாதிரி இருக்க மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். கொஞ்சமா நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா கலர் கூட செம்ம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுட்டு நெய் போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. ଆଉ ଏନା ବୁଟ ଡାଲି ବେଶୀ ସିଝିକି ପାଉଡର ଟାଇପ୍ର ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ନର୍ମାଲ ବୁଟ ଡାଲି ସେମିତି ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ସଫ୍ଟ ରହିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ବେଶୀ ପାଣି ବି ନାହିଁ, ବେଶୀ ଥିକ୍ ବି ନାହିଁ, ମିଡ଼ିୟମ୍ରେ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କିଛି ମସଲା ବେଶୀ ନାହିଁ। ନର୍ମାଲ ଆମେ ଏତିକି ମସଲା ୟୁଜ୍ କରିଥିଲେ। ଏଇଟା ହୋଟେଲରେ ରହିବ ନା, ଏତେ କଲର୍ର ବଢ଼ିଆ ଦିଶୁଛି ଦେଖନ୍ତୁ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ଜାନି। ନର୍ମାଲ ଟାଇମ୍ରେ ଗୁରୁବାର ଟାଇମ୍ରେ ବି ବିନା ପିଆଜର ବଢ଼ିଆ କରିକି ଖାଇପାରିବ ଭେଜ୍ରେ। ଏ ସାଙ୍ଗରେ ନା କିଛି ସାଇଡ୍ டிஷ் ଦରକାର ନାହିଁ, ଖାଲି ଗୋଟେ ପାମ୍ପଡ଼ ରଖி ଖାଇବ ତ ବଢ଼ିଆ ରହିବ। இது கூட வேற எதுவுமே சைட் டிஷ் வேணாம், ஒரு அப்பளம் மட்டும் வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பீர்க்கங்காய் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரிசால இப்படி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல்லாக எல்லாமே காயெல்லாம் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்துச்சு. உருளைக்கிழங்கும் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணாம் குழஞ்சிட்ட மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு அந்த டேஸ்ட் தனியாக இருக்குது, தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா கொத்தமல்லி கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டுட்டு சூடான சாப்பாட்டில் நெய் போட்டுன்னு இதை ஊற்றின்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்கள்। ମୁଁ ରୋଷେଇ କରିବା ଷ୍ଟାଇଲ୍ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ବଢ଼ିଆ ଗୋଟେ ବୁଟ ଡାଲି ବିନା ପିଆଜରେ ରେଡ଼ି ହୋଇଗଲା। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।